إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذن منكم ميثاقا غليظا صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, எங்களுடைய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனால் பூர்த்தி செய்யப்பட்ட, அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகள் எவ்வளவு முக்கியமானதோ இந்த மார்க்கத்தில் அதே போல முக்கியமானது தான் பண்பாட்டு விஷயங்களும், வேல்யூஸ். மக்களுக்கு மத்தியில வணக்க வழிபாடுகள் எந்த அளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வேல்யூஸை மக்கள் பார்ப்பதே குறைந்து கொண்டு போகிறது. ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகளில் ஒரு வகையான முன்னேற்றம். சுபஹு தொழுகையாக இருக்கலாம், இஷாவுடைய தொழுகையாக இருக்கலாம், உம்ராக்கள் ஹஜ்ஜுகளாக இருக்கலாம், நோம்புடைய காலமாக இருக்கலாம். இப்படியாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் பண்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது. குர்ஆன் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த முஃமீன்கள் யார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரெண்டையும் இணைத்து சொல்லி இருக்கின்றான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சம் இறையச்சம் உள்ள மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் பண்பாட்டை பற்றி. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அவர்கள் யார் என்று சொன்னால், எந்த விடயத்தில லாபம், எந்த விடயத்தில உலகத்திற்கு ஆகிறதுக்கு எந்த பிரயோசனம் இல்லாத விடயங்களை விட்டும் அவர்கள் எப்பயுமே ஒதுங்கி நிற்பார்கள். ஜகாத்தை பற்றி சொல்லுகின்றான், ஜினாவை பற்றி சொல்லுகின்றான். ஜகாத் என்பது வணக்க வழிபாடாக இருந்தால் மக்களுக்கு மத்தியில் விபச்சாரம் என்பது ஒரு மானக்கேடான கர்மம். அதை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அமானிதங்களை நிறைவேற்றுவதை பற்றி சொல்லுகின்றான். அமானிதங்கள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பண்பாட்டை பற்றி மிக அதிகமாக குர்ஆனில் கதைத்திருக்கின்றார். நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21 வருஷம் முயற்சிக்கு பிறகு மக்கா முக்கர்ரமாவுடைய காபத்துல்லாவை கைப்பற்றுகின்றார்கள். காபா, மக்கா, மதீனா, இந்த உலகம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆட்சியின் கீழ் வந்து விட்டது. அவர்கள் கையில காபத்துல்லாவுடைய சாவி எடுத்துட்டாங்க. உலகம் அவர்களை அங்கீகரித்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கின குர்ஆன் ஆயத் இருக்கிறதே, ஒரு ஆச்சரியமான குர்ஆன் ஆயத். வெற்றி எப்படி கொண்டாடப்பட வேண்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைத்து விட்டது, நீங்க இப்ப என்ன செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இறங்கின முதலாவது ஆயத் என்ன தெரியுமா? ரெண்டு விஷயம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். காபத்துல்லாவுடைய சாவியை யாருடைய கையிலிருந்து நீங்க எடுத்தீங்களோ அவர்களுடைய கையில் அந்த சாவியை திருப்பி கொடுத்துடுவோம். அது உங்களுக்கு உங்களோட வீட்டோ பவரை பாவிச்சு அவங்களுக்கு வச்சுக் கொள்ள முடியாது. திருப்பி கொடுத்து விடுங்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், வைதா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல்.
மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும் உங்களுக்கு. நீங்க ஒரு நீதி அரசராக, நீங்க ஒரு ஜட்ஜாக இருந்து மக்களுக்கு மத்தியில தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும். அந்த நேரத்தில் உங்களோட குடும்பம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினவங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று பலரும் வரலாம். அனைவருக்கு மத்தியிலும் நீங்க நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இறங்கின முதல் ஆயத்து தான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, எங்கட வாழ்க்கையில் இந்த விழும்பியங்கள் எங்க இருக்கு, இந்த வேல்யூஸ் எங்க இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும். வாக்குறுதிகளை நாங்கள் அள்ளி கொட்டுகின்றோம், ப்ராமிஸ சொல்லுகின்றோம். ஆனா ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்றோமா? வாழ்க்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோமா? குர்ஆன் சொல்லுகிறது, வஅஃபு பில் அஹ்த், நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள். நாளை கியாமத்தில் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எதை செய்ய முடியாதோ அதை வாக்களிக்க வானம். எதை வாக்களித்தீர்களோ அதை செய்து முடித்து விடுங்கள். மறுவ சொல்லுகின்றான் சூரத்துல் அல்லாஹ் சுப்ஹானஹு, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், வாக்களித்து விட்டு வாக்கு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். வாக்களித்தீர்களா, வாக்கை நிறைவேற்றுங்கள். வாக்குல மோசடி செய்ய வேண்டாம். மீண்டும் குர்ஆன் சொல்லுகிறது, பலா மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அடையாளம் வாக்கை நிறைவேற்றுவார்கள். நீங்க தக்வாதாரி என்பதற்கு தஹஜ்ஜத் அடையாளம் என்று குர்ஆன் சொல்ல இல்ல. உங்களோட தொழுகையை அடையாளமாக குர்ஆன் இன்னிடத்துல சொல்லி இருக்கிறது. குர்ஆன் இங்க சொல்லுகிற சூரா ஆல இம்ரான்ல சொல்லுகிறது, நீங்க ஒரு தக்வாதாரி, ஒரு முத்தகி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பலா மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துல சொல்லுகின்றான், யாரெல்லாம் வாக்கு மீறுகிறார்களோ. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வியாபாரியும் இந்த ஆயத்தை தான் தந்த கடையில தொங்க விட வேண்டும். ஒவ்வொரு பிசினஸ் மேனும் இந்த ஆயத்தில் நான் இப்போ ஓதக்கூடிய சூரா ஆல இம்ரானுடைய 77வது ஆயத்து, இந்த ஆயத்தை எடுத்து ஒட்டுங்க கடையில. இந்த ஆயத்தை தான் தொங்கோடும். நாங்க எல்லாரும் தொங்க வச்சிருக்கிறது ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ مَا شَاءَ اللَّهُ என்று சொல்லி எங்களுடைய இஸ்லாத்தை மாஷா அல்லாஹ்வின் ஊடாக, எங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய அருள் என்ற ذَلِكَ فَضْلُ اللَّهِ என்ற ஆயத்தை கொண்டு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். எப்படி அறிமுகப்படுத்துவோம்? யாரெல்லாம் வாக்கு மீறுவார்களோ, யாரெல்லாம் ப்ராமிஸ் பண்ணினதை நிறைவேற்றவில்லையோ, யாரெல்லாம் கொடுத்த ஒரு செக்க அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டார்கள், கொடுத்த வாக்க நிறைவேற்ற இல்லை, அவர்கள் யாரு? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுக்கு குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ், உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, அவர்களுக்கு ஆகிரத்தில் எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டார். நீங்க பெரிய ஆளா இருக்கேனும், இது ஒரு செக் பவுண்ட் பண்ணினா வார தண்டனை தான். ஒரு ப்ராமிஸ பிரேக் பண்ணினா அல்லாஹ் சொல்றான், லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த வகையான பங்கும் கிடையாது. நீங்க கற்பனை செய்து கொண்டு போக முடியும், எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அதை நான் செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி சொன்னேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஈமானிஹிம் ஸமனன் கலீலா, கொடுத்த வாக்கை, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொன்ன வாக்கை, நான் சொன்ன நம்புங்கோ என்று நம்ப வைத்த வாக்கை நீங்க நிறைவேற்றாம விட்டால் உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களுடன் கரைக்கவே மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களின் பக்கமாக அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். இது குர்ஆன். அல்லாஹ் என்னுடன் கரைக்க மாட்டான், அல்லாஹ் என்னை கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் தூய்மைப்படுத்த மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மிக மோசமான வேதனைகள் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முஸ்லீமாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை படித்துக் கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு சம்பவம் சொல்கின்றேன். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், உலகத்துல நபிமார்களுக்கு அடுத்தபடியாக பத்ர் யுத்தத்தில் பங்கெடுத்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து தான் மிக உயர்ந்த அந்தஸ்து. மலக்குமார்கள்ல கூட பத்ர்ல பங்கெடுத்த மலக்குமார்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேற அந்தஸ்து, அவர்களுக்கு இருக்கிற ஸ்டேட் வேற. ஏன் பத்ர் சஹாபாக்கள் 313 பேர் என்று சொல்லி நாங்க பேர்களை பாடமாக்கி இருப்போம். இந்த 313 பேர்ல 313 பேர் தான் பங்கெடுத்தாங்க.
சிலருக்கு பங்கெடுக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்க இல்லை. நீங்க போகக்கூடாதுன்ட்டாங்க. நீங்க போகக்கூடாது. அதுல 2 சஹாபி சொல்றாங்க, ஒரு வாப்பா மகன் 2 பேரும் சொல்ற கதையை கேளுங்க கொஞ்சம். முஸ்லிம் உம்மத்து படிக்க வேண்டிய பத்ருடைய பாடம் இதுதான். அந்த 2 சஹாபியும் வந்தாங்க நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், யா ஹைலல்லாஹ் இர்கபி, பத்ருக்கான அழைப்பு வந்திருக்குது, நீங்க எங்களை கூப்பிடுறீங்க, பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்கு வாங்கொண்டு கூப்பிடுறீங்க, நாங்க ரெடி வந்துட்டோம். ஆனாலும் நாங்க மைக்ரேட் பண்ணக்குள்ள, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்குள்ள பார்டர்ல வைத்து மக்கத்துடைய மக்கள் எங்களை நிறுத்தினாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் மதீனாவுக்கு போறோம். இல்ல நீங்க ரசூலுல்லாஹ் முஹம்மதை பார்க்க போறீங்க, அவங்களோட சேர போறீங்க. இல்ல நாங்க அதுக்கு போக இல்ல, நாங்க மதீனாவுக்கு தான் போறோம் என்று சொல்லி நாங்க 2 மீனிங்ல சொன்னோம் மதீனாவுக்கு போறோம். அந்த நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கி கொண்டாங்க. என்ன ப்ராமிஸ் தெரியுமா? தப்பித்தவரி இன்கேஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு எதிராக, மக்கத்து மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்தினால் அந்த யுத்தத்தில் நீங்க பங்கெடுக்க மாட்டீங்க என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தாங்கன்னு கேட்டாங்க. இது ஒரு அன்வாண்டட் ப்ராமிஸ், இது தேவையில்லாத ஒரு ப்ராமிஸ், இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு ப்ராமிஸ், இஸ்லாத்துக்கு எகெயின்ஸ்டாக சொல்லப்பட்டது, இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு தடையாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா நீங்க 2 பேரும் பங்கெடுக்க மாட்டீங்க என்று சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ண போனாங்க. அந்த 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, அப்படி வந்தா நாங்க பங்கெடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட நோக்கம் மதீனாவுக்கு போய்த்து சேரும். மதீனாவுக்கு போய்த்து சேர்ந்து ஒரு வருஷமாவல்ல, பத்ர் யுத்தத்துக்கான அழைப்பு வருகிறது. இப்ப இந்த 2 சஹாபிக்கும் வாப்பக்கும் மகனுக்கும் கன்ஃபியூஸ். வாக்க நிறைவேற்றதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கு பதில் சொல்றதா? வாக்க நிறைவேற்றதா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு பதில் சொல்றதா? வாக்க நிறைவேற்றினா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொல்லேடா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு பதில் சொன்னா வாக்கு பிரேக் ஆகிடும், கொடுத்த ப்ராமிஸ் பிரேக் பண்ணிடுவோம். இப்ப 2 பேரும் போயிட்டு கேட்ட சந்தர்ப்பத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க 2 பேருக்கும் எந்த அனுமதியும் இல்லை அந்த யுத்தத்துல பங்கெடுக்கிறதுக்கு. உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க 2 பேரும் போயிட்டுடுங்க. எனக்கு ஆட்கள் ஷார்டேஜ், மக்கள் வேணும். ஐ நீட் a people, எனக்கு மக்கள் தேவை. உங்களை மாதிரி பைல்வான் தேவை யுத்தம் செய்யறதுக்கு. ஆனா அவங்க 1000 பேர் வராங்க, எனக்கு இருக்கிறது 300 பேர் தான். அந்த சந்தர்ப்பத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்சரிஃபா, நீங்க 2 பேரும் திரும்பி போயிடுங்க. நாங்க நஃபி பிவாதிக்குமா, நீங்க 2 பேரும் கொடுத்த ப்ராமிஸ நாங்க எல்லாருமாக சேர்ந்து நிறைவேற்றுவோம். இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கொடுத்த வாக்க நீங்க நிறைவேற்றும் போது சொன்னீங்க இன்சரிஃபா, நீங்க 2 பேரும் திரும்பி போங்க, உங்களுக்கு பங்கெடுக்க இயலாது. ஆனா நீங்க 2 பேரும் கொடுத்த வாக்க இந்த மதீனத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமாக சேர்ந்து நிறைவேற்றுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்வோம். இன்றைக்கு நான் சொல்ல வந்தது, கொடுத்த வாக்கு ஒரு மிக முக்கியமான வாக்கு என்ன தெரியுமா? நாங்க திருமணத்துல கொடுத்த வாக்கு. நாங்க எல்லாரும் வாக்கு கொடுத்திருக்கின்றோம். ஒரு நிக்காஹ்ல ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணி இருப்போம். விருப்பம் விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ கபில்து நிக்காஹா சொல்லி இருப்போம். இந்த ப்ராமிஸை பத்தி குர்ஆன் என்ன சொல்றது? இந்த ப்ராமிஸை பத்தி குர்ஆன் என்ன சொல்றது? நான் இப்படி சொன்னா அவங்களுக்கு இது விளங்கும் நினைக்கிறேன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வேதத்தை கொடுத்தான். குர்ஆன், இன்ஜீல், தௌராத், ஜபூர், சுஹ்ஃபுகளை கொடுத்தான். இந்த எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுதும் சும்மா கொடுக்க இல்ல, அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டான், ஒரு எக்ரிமெண்ட் போட்டு கொண்டான். அல்லாஹ் சொல்லுகிறார் குர்ஆன்ல, நாங்கள் இதை கொடுக்கும் பொழுது வைத அஹதனா மினன் நபிய்யீன மீசாகஹும் வ மின்க வ மின் நூஹின் வ இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா வ அஹதனா மின்ஹும் மீசாகன் கலீலா. தௌராத்த சும்மா கொடுக்க இல்ல, குர்ஆன சும்மா கொடுக்க இல்ல. இதை கொடுக்கும் பொழுது அந்த நபிமார்களிடம் இருந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டோம். ஒரு கடுமையான உடன்படிக்கை, ஒரு கடுமையான உடன்படிக்கை, திட்டவட்டமாக திடகாத்திரமான உடன்படிக்கை, ஒரு கெட்டியான உடன்படிக்கை. சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, இதில் இருக்கிற எதையுமே மறைக்க கூடாது, இதில் எதையுமே ஆட் பண்ணக்கூடாது, இருக்கிறபடி அப்படியே எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபிமார்களிடத்துல நாங்கள் ஒரு சத்திய பிரமாணம், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டுதான் இதை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்.
இந்த மீசாக்கன் கலீலா என்ற வார்த்தைக்கு தானே இதே வார்த்தையைத்தான் அல்லாஹ் நிக்காஹிலையும் சொல்லுகின்றான். நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது சொன்ன வார்த்தை மீசாக்கன் கலீலா. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட மாமா, உங்களோட வைஃப்ல கார்டியன், உங்களோட வைஃப் உங்களுக்கு தரக்குள்ள அவர் சொன்ன வார்த்தையும் நீங்க சொன்ன கவிழ்த்தும் இருக்கிறதே, இதுவும் மீசாக்கன் கலீலா. மீசாக்கன் கலீலா இது ஒரு கட்டியான். இதை பிரேக் பண்ண முடியாது, இதை பிரேக் பண்ண இயலாது. அப்ப பிரேக் பண்ண இயலாண்டாலும் மார்க்கம் சொல்லி இருக்குது, இதுல ஒரு போர்ஷனை மட்டும் உங்களுக்கு தேவைண்டா பிரேக் பண்ண இயலும். ஒரு போர்ஷனைத்தான். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு கொள்ளும். கபில்து நிக்காஹா சொன்ன எக்ரிமெண்ட் இருக்குது, இந்த எக்ரிமெண்ட்டை யாருக்குமே பிரேக் பண்ண இயலாது. உங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு போர்ஷன்ல மட்டும் ஒரு அனுமதி தந்திருக்கிறார். ஒரு அனுமதி ஒரு போர்ஷன்ல, எல்லாத்திலையும் அல்ல. உங்களுக்கு எதை பிரேக் பண்ணது தெரியுமா? உங்களோட வைஃப உங்களுக்கு வேணும்டா டிவோர்ஸ் பண்ண ஏலும், வைஃப்ட குடும்பத்தை டிவோர்ஸ் பண்ணேலா, அந்த ரிலேஷன்ஷிப்பால உருவான புள்ளைய டிவோர்ஸ் பண்ணேலா. ஹஸ்பண்டுக்கு வைஃப் இல்ல, வைஃபுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, ஆனா இன்லோஸ் இருக்கிறாங்க. அப்படியே மருமகன் தான் மாமக்கு, மாமிக்கு மருமகள் தான், குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் இருப்பாங்க. எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். சில சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க, காசாவில் உள்ள பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி. என்ன வாய் கூசுறு என்ன தெரியுமா? உங்களோட பிள்ளைக்கு யாரும் துவா செய்யறது கேட்கறதுக்கு. அவரு பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணி போட்டு பிள்ளைகள் எங்கேயோ அவர் எங்கேயோ, அந்த பிள்ளைகள் தக்கடிக்குது. இந்த பிள்ளைக்கு துவா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நான் ராசாவுக்கு துவா கேட்க வானம்னு சொல்லவும் இல்லை. சொந்த வீட்டுக்குள்ள அந்த புள்ள பண்ற பாடு, என் உண்மை எங்க, என் வாப்பங்க, ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போன அந்த புள்ளக்கு இருக்கிற மானபங்கம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி இருக்கின்றான். இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு பிராக்டிஸ் ஒன்று வந்திருக்குது. ரெண்டு நிக்காக ரெண்டாக செய்றாங்க. ஒன்று தனிய வீட்டுக்குள்ள 4 பேரை கூப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிக் அக்து நிக்காக செஞ்சிடுவாங்க. அது ஒரு நிக்காக. அதுக்கு பிறகு லீகல் நிக்காக பள்ளியிலேயோ வேற இடத்திலேயோ கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொள்றாங்க. இந்த பிராக்டிஸை பத்தி 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லணும். இதுல மார்க்கம் என்ற அடிப்படையில நீங்க இப்படி செய்யறதுல எந்த தவறும் கிடையாது, உங்களுக்கு செஞ்சு கொள்ளணும். லீகலை வேறையா செய்றீங்க, இஸ்லாமிக்கலி செய்யப்பட வேண்டியத 2 சாஹித வச்சு ஒரு வழி மாப்பிள்ளைய பார்த்து, என்ற மகள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்தேன், இவ்வளவு ரூபா மகர் என்று சொல்லி எழுத இல்ல, லீகல் ஃபார்ம் ஒன்று நடக்க இல்ல, அந்த நிக்காக நடந்துட்டு. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா வரும்? லீகலுக்கு போகாம இந்த நிக்காக நீங்க செஞ்சுட்டீங்க. இந்த நிக்காகத்தான் நம்ம இங்க சொல்றது மீசாக்கன் கலீலான்னு சொல்லி. இதுதான் மீசாக்கன் கலீல். நீங்க சொன்னீங்களே 2 பேருக்கு முன்னால என்ற மகள் உங்களுக்கு நிக்காக தந்தேன் என்று, இதுதான் மீசாக்கன் கலீல். இந்த நிக்காஹ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டில்ல, இதை நம்ம ஒபிஷியலாக எழுத இல்லை, அதனால எனக்கு இதை பிரேக் பண்ண இயலும், அதனால எனக்கு இது இல்லாமக்கிக் கொள்ள இயலும் என்று சொல்லி யாரும் அதை லேசாக கருதவாங்க. இன்கேஸ் அந்த அக்துக்கு பிறகு மாப்பிள்ள மௌத்தாகிட்டாரு, ஹார்ட் அட்டாக்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாகிட்டாரு. இப்ப என்ன சட்டம் சொல்லுங்க பார்ப்போம். இது குர்ஆன், நான் சொல்றது குர்ஆன், இது ஒன்று மதுஹபுகள் அல்ல. அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இதுதான் இருக்கும். There is no legal formation ஒன்று நடந்தில்லை. ஒன்று நடந்திருக்குது. கபில் துணிக்காக சொன்னாரு மாப்பிள்ள மௌத்தாவிட்டாரு, வாழவும் இல்ல, 2 பேரும் வாழவும் இல்ல, வார்த்தை தான் சொன்னாரு. மாப்பிள்ள மௌத்தான அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இதுதான் இருக்கணும். அது மட்டுமல்ல, ஹஸ்பண்டுடைய டோட்டல் அசெட்டை கணக்கு பார்த்து அதுல வர வேண்டிய எல்லாத்தையும் பூல் பண்ணி ஹஸ்பண்ட் டோட்டல் அசெட்ல 25% ஓன் பை தட் கேர்ள். நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்றது வேற பகுதி, அது வேற சப்ஜெக்ட். அது உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் ஹலாலாக மாட்டாது. குர்ஆன் சொல்லுது, அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சவன் நரகத்தில நிரந்தரமாக இருப்பான் என்று. அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பது சந்தேகம். அது ஒரு வயலேஷன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். அதனால தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், அன்புக்குரியவர்களே, இந்த நிக்காஹ் செய்யறவங்க இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ளுங்க.
இல்ல லீகலுக்கு போக இல்ல தானே, அதனால அனந்தர சொத்து கொடுக்க தேவையில்ல. லீகலுக்கு போக இல்ல தானே, அதனால இதா இருக்க தேவையில்ல. லீகலுக்கு இன்னும் போக இல்ல தானே, அதனால செலவுக்கு பணம் கொடுக்க தேவையில்ல என்று சொல்லி எதுவுமே மார்க்கத்துல கல்யாணம் முடித்தா, திருமணம் முடித்தா ஒரு ஹஸ்பண்ட் தந்த வைஃபுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும். சரி, இப்படி வச்சுக்கொள்வோமே, டிவோர்ஸ் ஆகிட்டது. லீகலுக்கு போறதுக்கு முன்னாலேயே ஹஸ்பண்டுக்கு வானம் என்றும் வைஃபுக்கு வானம் என்று ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொண்டாங்க. இப்ப என்ன சட்டம்? இப்பயும் சட்டம் இருக்குது. கொடுத்த மகரை யாரு பொறுப்பெடுக்கணும்? மகர் யாருக்கு போகணும்? சுப்ஹானல்லாஹ். இதா இருக்கணுமா தேவையில்லையா? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் அந்த பீரியட்ல ஹஸ்பண்ட் வைஃபாக வாழ்ந்திருப்பீங்கன்னா இதா இருக்க வேண்டி வரும். ஹஸ்பண்ட் வைஃபா வாழ இல்ல, சும்மா நீங்க காஃபி ஷாப்ல தான் மீட் பண்ணுவீங்க, அப்ப இதா இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது. இது உங்களுக்கு தான் தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது ரெண்டையும் வெவ்வேறாக பாருங்க. அது ரெண்டும் வெவ்வேறு. ஒன்று லீகல் ஃபார்மாலிட்டிக்கு செய்யற ரெஜிஸ்ட்ரேஷன், அது ஸ்ரீலங்காவுடைய இலங்கை திருநாட்டுடைய சட்டம். அதனால தான் பௌத்தர்கள், பௌத்த சகோதரர்கள் அவருடைய திருமணத்துல கூட இலங்கை திருநாட்டுடைய கொடியை பறக்க விடுவாங்க. ஏண்டா இது நாட்டு சட்டத்துல தான் எனக்கு இவ வைஃப் ஆகிறா. எங்களுக்கு நாட்டு சட்டத்துல மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அவனுக்கு வைஃப். وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَىٰ بَعْضُكُمْ إِلَىٰ بَعْضٍ وَأَخَذْنَ مِنكُم مِيثَاقًا غَلِيظًا. இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒருத்தர் வைஃபை டிவோர்ஸ் பண்ணினாரு. அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கோபம் வந்துச்சுதே, உனக்கு தலாக்கு தலாக்கு தலாக்கண்டு 3 முறை டிவோர்ஸ் பண்ணினாரு. அதை 30 தடவை சொல்லியும் இருக்கிறாரு என்று வச்சுக்கோங்களேன். எப்ப டிவோர்ஸ் நடக்கும், எப்ப இதா இருக்கணும், அதுலயும் ரெண்டு ஃபார்மாலிட்டி. ஒன்று நீங்க தலாக்கு சொன்ன நாள், காதி கோர்ட்ல டிவோர்ஸ் தர நாள். காதி கோர்ட்ல டிவோர்ஸ் தரக்குள்ள காதி சர்டிபிகேட் தந்துட்டு சொல்லுவார், டிவோர்ஸ் தந்துட்டேன், நீங்க இதா இருக்கணும் என்று. ஆனா அந்த பெண் இதா இருக்கணும் அந்த ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி. ஆனா அவட ரியல் இதா எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? என்றைக்கு தந்த ஹஸ்பண்ட் தன்னை பார்த்து, அது கோபத்துல சொன்னாலும் சரி, அது அன்புல சொன்னாலும் சரி, அது எதுல சொன்னாலும் சரி, தலாக்கு தலாக்கு தான். தலாக் என்ற வாயால முடிஞ்சா தலாக் ஆகிடும். ரொம்ப கவனமாக வாழ்ந்து கொள்ளுவோம். ஏண்டா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு நாங்க மறுவ சேர்ந்து வாழ்ந்து மறுவொரு புள்ளையை பெத்தெடுத்தா அந்த புள்ளைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் என்ன பேரு? அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விளையாடவா? அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விளையாடவா? கோபம் வந்துச்சு, அடக்க முடியாத கோபம், அதுல தான் தலாக்கு சொன்னேன்னுடுவாங்க. தலாக்கு யாரும் சந்தோஷத்துல சொல்றது இல்லை. தலாக் என்றதே கோபத்துல சொல்றது தான். அப்படியும் சொல்லக்கூடாது. தனிய பேசப்பட வேண்டிய தலையங்கம். உலமாக்களை நாடி அணுகி இந்த சட்டத்தை படித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிக்காகள் நடக்கும் பொழுது அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட விடயம். ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட விடயம். அதனாலதான் குர்ஆன் நபிமார்களுக்கு வேத நூலை கொடுக்கும் பொழுது வஅஹதனா மின்ஹும் மீசாகன் கலீலா என்று சொன்னது போல, பெண்களுக்கு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு நிக்காக பற்றி சொல்லும் பொழுதும் وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَىٰ بَعْضُكُمْ إِلَىٰ بَعْضٍ وَأَخَذْنَ مِنكُم مِيثَاقًا غَلِيظًا. இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பரிசுத்தமானவர்களாக வாழ வைப்பானாக. குடும்ப வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக. அழகான ஈருலக வாழ்க்கையையும் அழகாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை மனமாக்கினது போன்றே எங்களுடைய மௌத்தையும் மனமாக்கி வைப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. உலகத்தில் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த முஸ்லீம்களுக்கு ஈடட்டமான வாழ்வை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். குறிப்பாக காசாவுடைய முஸ்லீம்கள் யா அல்லாஹ், பலஸ்தீனத்துடைய முஸ்லீம்கள் யா அல்லாஹ், பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது யா அல்லாஹ். உன்னுடைய உதவி நிச்சயமாக வரும் யா அல்லாஹ். உன்னுடைய உதவி நிச்சயமாக வரும் யா அல்லாஹ். அந்த உதவிகள் வருவதற்கு எங்களுடைய குணம், எங்களுடைய நடத்தைகள் தடையாக இருக்கிறது யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு உதவி செஞ்சிடுவாக யா அல்லாஹ். அந்த பச்சிலன் பாலங்களுக்கு உதவி செஞ்சிடுவாக யா அல்லாஹ். அந்த சிறார்களுக்கு உதவி செஞ்சிடுவாக யா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். நம் அனைவருடைய வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.